பொன்னும் நீ பொருளும் நீ. பேய் பிசாசலுக்கு மிகுந்த பிடித்த நட்சத்திரம்னு பல சினிமால கூட வரும். அதாவது மிருகசீர்ஷ நட்சத்திரத்தை பற்றிய பதிவு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். அருணாச்சல சிவா அனுகிரகம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இடைக்காட்டு சித்திரா அனைவரும் வாழ்க்கையும் வளம் பெறட்டும். நம்ம மிருகசீர்ஷ நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த பதிவு இந்த நட்சத்திரத்துக்குரிய வேதகால கேரக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா சொக்கநாதர், பார்வதி தேவி, சந்திரன், சோமபானம், மான்மழு, மாரீசன் போன்றவர்களுடைய வரலாற்றை பற்றி தெரிந்து கொண்டிருந்தால் இந்த நட்சத்திரத்தோட கேரக்டர் நம்ம டீகோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சந்திரனுடைய வரலாறு. சந்திரன்றவர் அத்ரி மகரிஷிக்கும் அனுசுயா தேவிக்கும் பிறந்ததாக ஒரு முறை சொல்லப்பட்டாலும் இது தேவி பாகவதத்துல இப்படி சொல்றாங்க. இன்னும் சில புராணங்களில் இந்த பிரம்மனின், அதாவது இந்த சமுத்திர மந்திரம் என்று சொல்லக்கூடிய பார்க்கடலை கடையும் நேரத்தில் பிரம்மனுடைய சிந்தனையிலிருந்து உதித்தவர் என்றும் சொல்கிறார்கள். பிரம்மபுத்திரன்னு சொல்றாங்க. ஸோ இது பிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது இவரோட தக்ஷ பிரதாபடி 27 நட்சத்திர பெண்களை இவர் திருமணம் செய்து கொள்வதாகவும், அதில் ரோகிணியின் மேல் அதிக காதல் கொண்டிருப்பதாகவும் இப்படி சொல்றதுனால இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ரோகிணி மேல ரொம்ப ஆவல் கொண்டதுனால இவருக்கு தக்ஷபத்ரமன்னா சபிக்கப்படுகிறார். உன்னுடைய கலைகள் அழித்து போகணும்னு சபிக்கிறாரு. அப்படி சபிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, சந்திரனுக்கு விநாயக பெருமானை வழிபாட்டு அந்த சாபங்களிலிருந்து நிவர்த்தி அடைகிறார். தன் கலைகள் முழுதாக வளர சோமநாதர் கோவிலில் சென்று, அதாவது நம்ம ஜோதிர்லிங்கம் சோமநாத் ஜோதிர்லிங்கத்தில் சென்று வழிபாடு செய்து சிவனுடைய ஆபரணமாக ஆகிறார். இவர்களுக்கு ஆபரணங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடியது. ஸோ சிவனுடைய ஆபரணமாக ஆகிறார். ஸோ சிவன் தம் தலையில பிறையை சூடி இருக்கிறார்கள். இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் 3ஆம் பிறை பார்க்க மிகுந்த மனவெருமை கொடுக்கும். இன்னொன்னு, இதுல 2வது ஸ்டோரி, சந்திரனோட 2வது ஸ்டோரி பாத்தீங்கன்னா, பிரகஸ்பதி அப்படின்றவற்ற, அதாவது நவகிரகங்களில் குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியிடம் போய் இவர் சந்திரன் பாடம் படிக்க போறாரு. வேதங்களை மற்றும் குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் பாடம் படிக்க செல்கிறார். பாடம் படிக்க சென்ற இடத்துல அவர் குருபத்தினி ஆகிய தாரா மீது, பிரகஸ்பதி மனைவி, அதாவது பிரகஸ்பதி ஒய்ஃபோட தாரா மீது இவருக்கு காதல் வருகிறது. இவங்களும் சேர்ந்து ஓடி போயிடுறாங்க. 2 பேரும் ஓடி போய் இவர்கள் குடும்பம் நடத்துகிறார்கள். கேட்கிறாரு, என் ஒய்ஃபை திருப்பி அனுப்பிடுன்னு கேட்கிறாரு. இவர் முடியாதுன்னு சொல்ல ஒரு யுத்தமாக உருவெடுக்கிறது. சந்திரன் சைடு மற்றும் செவ்வாயெல்லாம் நின்று போராட்டம் செய்கிறார்கள். இந்த சைடு சுக்கிரன் போன்றவர்கள்லாம் இந்த சைடு போராட்டம் செய்கிறார்கள். ஸோ சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையே ஒரு காம இச்சை தன்றக்கூடிய ஒரு சேர்க்கையாக தான் கருதப்படுகிறது. அது ஜாதகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இச்சைகளை தூண்டக்கூடிய ஒரு சேர்க்கை தான் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. சுக்கிரன் சந்திரன் தான் மாரியம்மன் வரும். அதே மாதிரி சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை தான் மழைக்குரிய ஒரு சேர்க்கையாகும். ஸோ சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை தான் காம இச்சைகளை தூண்டக்கூடிய ஒரு சேர்க்கை முறையாக கருதப்படுகிறது. ஸோ இப்படி இவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போடுறப்ப பிரம்மன் நடுப்புற பூந்து பஞ்சாயத்து பண்ணி இதை சமாதானப்படுத்தி, இந்த யுத்தத்தை சமாதானப்படுத்தி பிரம்மன் இவர்கிட்ட சந்திரன்ட்ட சொல்றாரு, நீ மனைவியை கண்டிப்பா திருப்பி ஏற்படுற. குருவோட மனைவி திரும்ப வந்துடுறாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை பேர் தான் புதன் சௌமியன் என்று சொல்லக்கூடிய புதன் தான் அவங்களோட குழந்தையாக கருதப்படுகிறார். அவர் நாராயணனை வழிபட்டு கிரகப்பட்டம் பெறுகிறார்னா அந்த தனி கதை அடுத்த பதிவுல பார்க்கலாம். வரக்கூடிய நட்சத்திரங்கள் பதிவுல ஃபுல்லா பார்க்கலாம். அடுத்ததாக வேதகால கேரக்டர்ல இன்னொரு முக்கியமான கேரக்டர் மாரீசன் கேரக்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சீதை அடையறதுக்காக அங்க காவலுக்கு லட்சுமணன், ஆதிசேஷன் அம்சமாகிய லட்சுமணன் இருக்கிறார். அவரை திருப்பி அனுப்பணுன்றதுக்காக ஒரு மானை மாயமானை உருவாக்குகிற மாரீசன் என்பவருடைய மாமா, ராமனுடைய மாமா தான் மாரீசன். அவரை மானா உருவாக்கம் செய்கிறார். உருவாகி அவர் போக சீதை அந்த மான் வேண்டும் ராமரை கேட்க, ராமர் அந்த மானை பின்தொடர்ந்து செல்கிறார். லக்ஷ்மணன் காவலுக்கு இருக்காரு. அப்புறம் லக்ஷ்மணன் இது பண்ணிட்டு சீதையை கவர்ந்து செல்கிறார்கள். ராமன் அந்த மானை கொள்கிறார். ஓகே, இவர்கள் உதவி செய்யும் போது பார்த்து செய்வது மிகுந்த நன்மை பயக்கும். ஏன்னா மாரீசனோட ஸ்டோரியில நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்வது ஆல்வேஸ் நன்மை தரும். கெட்ட விஷயங்களுக்கு உதவி செய்வது மிருகசீர்ஷக்காரர்களுக்கு இதை போல சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் நிறைய கிடைக்கும். ஸோ மாயமான் மாரீசன் ஸ்டோரியில நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, நல்ல காரியத்துக்கு மட்டுமே நம்ம உதவிக்கு போகணும், கெட்ட காரியங்களில் தலையிடக்கூடாது. இவர்களுக்கு மன வலிமை இயற்கையாகவே கம்மியா இருக்கும். சோமன் என்று சொல்லக்கூடிய அடுத்ததாக சோமபானம் கதையை பார்த்தோம்னா, சோமபானம் என்பது
ஒரு ரிக்வேதத்துல ஒரு தனி ஒரு அத்தியாயமே இந்த பானத்தோட இதை சொல்லப்பட்டிருக்கு. வேத காலத்துல இந்த வந்து ஒரு போதை தரக்கூடியது இல்லை. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மன வலிமைக்கும் இறை வழிபாட்டுக்கும் கூடிய ஒரு பானமாக கருதப்பட்டு வந்த சோமபானம் அமிர்தத்தை கூடுவார்கள். அப்படிப்பட்ட சோமபானமானது இப்ப கலியுகத்துல நம்ம இதை கூட கம்பேர் பண்ண முடியும்னா ஆல்கஹால் கூட மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியும். ஆல்கஹால் மற்றும் கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் கூட கம்பேர் பண்ண முடியும். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் போதைக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சோ இவர்கள் தங்களை இதிலிருந்து தற்காத்துக் கொள்ள, மன வலிமையை வளர்த்துக் கொள்ள தியானம் செய்ய வேண்டும். அதே போல இவர்கள் பஞ்சகவ்ய அபிஷேகம், பஞ்சகவ்யம்ன்றது சோமபானத்துக்கு இணையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுல போதை வராது. சோமபானமே பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன்ல தயிர், சர்க்கரை போன்ற விஷயங்கள்லாம் அதுல கலக்கிறார்கள். ஸோ பஞ்சகவ்ய அபிஷேகம் இவர்கள் விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி காலங்களில் செய்வது மிகுந்த நன்மை பயக்கும். ஸோ சோமபானத்தோட இது முடிகிறது. மாரிசன் சொல்லியாச்சு. அடுத்ததாக இந்த சதி தேவி ஆகிய பார்வதி தேவியின் வரலாறு பாத்தீங்கன்னா, பார்வதி தேவி வந்து அதாவது ஒவ்வொரு பிறையிலும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ண 51 சக்தி பீடங்களுக்கு காரணமாக இருந்த பார்வதி தேவியோட வரலாறு பற்றி நம்ம பாக்குறோம். இதே தக்ஷன் என்ற பிரஜாபதி தக்ஷன் வந்து ஒரு யாகம் வளர்க்கிறார். இவங்களை கூப்பிடல, யாரு சிவனையும் கூப்பிடல, பார்வதி தேவியும் கூப்பிடல. அவரு விஷ்ணுவை வந்து மெயின் டைட்டியா வச்சு அவர் யாகம் வளர்க்கிறார். அந்த யாகத்துல போய் பார்வதி அழையா விருந்தாளியாக போய் அந்த யாகத்தில் வந்து அக்னியில் பாய்ந்து உயிரை விட்டதாக ஒரு வரலாறு உண்டு. அந்த மாதிரி இவர்கள் ஒரு விஷயத்துக்கு அழையா விஷயங்களுக்கு இவர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஒரு விஷயத்துக்கு கூப்பிடலாம் ரொம்ப சந்தோஷம், ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க உயிரை விடுறாங்க. அதுக்கப்புறம் வீரபத்திரரும் காளியும் வந்து அந்த யக்கியத்தை நாசம் பண்ணிடுறாங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க. ஸோ சிவன் வந்து அவங்களோட உடம்புல வச்சுன்னு டான்ஸ் ஆடுறாரு, தூக்கின்னு டான்ஸ் ஆடுறாரு. பெருமாள் வந்து சக்கரத்தால அந்த உடம்பை 51 துண்டுகளாக்கி 51 சக்தி பீடங்கள் உருவானதாக வரலாறு இருக்கு. அது தனி பதிவு. 51 சக்தி பீடங்களுக்கு அந்த பைரவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பைரவர் சிவன் காவலுக்கு அனுப்புறாரு. அதெல்லாம் தனி கதை. ஸோ பார்வதி தேவியோட வரலாறு இதுதான் நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். ஒரு அறையா விருந்தாளியா ஒரு விஷயத்துக்கு போகக்கூடாது. அதே மாதிரி மிருகசீர்ஷக்காரர்கள் மற்றவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காம இருக்கிறது மிகவும் நல்லது. இதே இவர்கள் சந்திரனை சொல்லப்பட்டதால் இவர்கள் வந்து கவர்ச்சின்னு சொல்ல முடியாது, கவர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு தோட்டத்தில் தான் இருப்பார்கள். ஆனா திடீர்னு ஒரு நாளைக்கு முகப்பொலிவுடன் காணப்படுவார்கள். அதே மாதிரி இவர்கள் அழகுன்றது அப்படியே பீக்ல போயிட்டு டவுன் ஆயிடும். அதே மாதிரி பீக்ல போயிட்டு டவுன் ஆகும். திருப்பி ஒரு மாறுபட்ட சூழ்நிலைகளை மாற்றம் ஒன்றே மாறாது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றே மாறாது. இவர்கள் அதாவது மான்றது சிவனோட கையில இருக்க மான் மழு வரலாற்றை பற்றியும் மிருகசீர்ஷ மதத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் சிவன் மானை ஏன் கையில வச்சிருக்காருன்னா, சிவன் ஏன் மானை கையில வச்சிருக்காருன்னா, மான்ங்கிறது ஒரு மனதை குறிக்கக்கூடிய ஒரு விலங்காகும். துள்ளி குதிக்கும். அதே மாதிரி அது எப்போதுமே ஒரு பசித்து இருக்கும். வயிறு ஃபுல்லா சாப்பிடாது. மிருகசீர்ஷக்காரர்கள் அதே மாதிரிதான், வயிறு ஃபுல்லா எப்பவுமே சாப்பிட மாட்டாங்க. செக்யூரிட்டியை தூக்கி இவர்களோட வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பை நோக்கிதான். இவங்களுக்கு வந்து பணம் முக்கியமா தெரியவே தெரியாது, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் தெரியும். சேஃப்டி ஃபர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள். எப்போதுமே பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. இதனாலதான் பயந்தவர்களை தான் பேய் பிசாசுகளுக்கு பிடிக்கும். ஆரம்பத்துல சொன்னது இதனாலதான், பயந்தவர்களை தான் பேய் பிசாசுகளுக்கு பிடிக்கும்ன்றதுனால மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஈஸியா வந்து இந்த ஒரு அக்கலட் சயின்ஸோட ஒரு கனெக்டிவிட்டி கிடைச்சிடும். ஸோ செக்யூரிட்டின்றதுனால இவர்களோட வழிபாட்டு முறைகளில் முக்கியமாக கதிராமங்கலம் வனதுர்கையை சொல்லியிருக்கிறார்கள். வனதுர்கையை சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா இந்த பயத்திலிருந்து விடுதலை செய்து கொள்ள கதிராமங்கலம் வனதுர்கையை சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி எண்கண்கு அதில் இருக்கும் ஆதிநாராயண சுவாமி கோயில் வழிபாடும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. சீர்காழியில உள்ள சட்டநாத சித்தர் வழிபாடும், சட்டைநாதர் என்று சொல்லக்கூடிய சித்தர், அப்புறம் வந்து சேகரன் கோயில் பாம்பாட்டி சித்தரும் இவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்தின் விலங்காக சாரை பாம்பு சொல்லப்பட்டுள்ளது. சாரை பாம்புன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷம் வந்து அதிக விஷம், நல்ல பாம்பு மாதிரி கடிச்சோன்னு சாக மாட்டாங்க. இவர்கள் வந்து பேச்சு பேசினாலும் ஓரளவு மனுஷனை காயப்படுத்தினாலும் அந்த காயத்துல இருந்து அடுத்தவர்கள் மீண்டும் வெளியில வந்துடுற மாதிரி தான் பேசுவாங்க. இவர்கள் மன வலிமைக்காக இந்த மிருகி முத்திரை என்று சொல்லக்கூடிய மான் முத்திரை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிவன் வந்து கையில வந்து இந்த மாதிரி வச்சிருப்பாரு, முத்திரை வச்சிருப்பாரு. பாபா படத்துல காட்டுறது இது வந்து மிருகி முத்திரைன்னு சொல்லுவாங்க. பட் சிவன் கையில மான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முத்திரையில தான் வச்சிருப்பாரு அவரு. இந்த முத்திரையில தான் வச்சிருப்பாரு. இந்த இடத்துல மான் இருக்கும். ஸோ இந்த முத்திரை சித்திரம் பேசுகிற ஒரு சேனல்ல போட்டிருந்தாங்க, அதை பார்த்து தான் நானும் சொல்றேன். இந்த முத்திரை மிகவும் மன வலிமையை கொடுக்கக்கூடிய முத்திரை முறையாகும்.
சிவன் தன் கையில மனத்தை அடக்கிறதுக்காக வைத்துக் கொண்டிருக்கிற முத்திரையாகும். இந்த முத்திரையானது மிருகசீஷக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடியது. அதே மாதிரி மகா மிருத்யுஞ்ச மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரமானது சந்திரன் வந்து சோமநாதனில் இறைவனை வழிபட்டு 1 கோடி முறை இந்த வச்ச மந்திரத்தை வழிபட்டு இந்த சாபத்தில் இருந்து முக்தி பெற்று சிவனுடைய ஆபரணமாகிறார். சோ சிவன் தலையில பிறை சந்திரன் அணிந்திருக்காரு. சோ மகாமிருத்யுஞ்ச மந்திரம் இவர்களுக்கு மன வலிமை நல்லக்கூடியது, மிகுந்த மன வலிமை நல்லக்கூடியது. அதே மாதிரி விநாயகர் டாலர் ஒண்ணு கழுத்துலயோ இல்ல விநாயகர் மோதிரமோ கையில போட்டிருக்கிறது இவங்களுக்கு பயங்கர அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். விநாயகருக்கு வந்து சக்கரகர சதுர்த்தி நாட்களில் தேங்காய் இந்த நட்சத்திரத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு இதுதான். இளநீர் தந்து அபிஷேகம் செய்வது, பஞ்சகவியம் தருவது, சிவனுக்கு பிரதோஷ நாட்களில் பஞ்சகவியம் மற்றும் இளநீர் அபிஷேகம் செய்வது இவர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடியது. அதே போல வந்து இந்த நட்சத்திரத்தின் மரமாக செங்கருங்காலி மரத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம கருங்காலி மரத்தை போய் எங்க தேடுறது? ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம். கருங்காலி மாலை கையில போடலாம்னீங்கன்னா அது மாலை போடுறது வந்து சில பேருக்கு நன்மை தரும், சில பேருக்கு கெடுதல் தரும். ஆனா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மனவலிமை தேர்தல்னால அணிந்து பாருங்கள், ஒரு வாரம் போட்டு பாருங்க. அது உங்களுக்கு எப்படி உங்களோட சுச்சுவேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. நல்லா இருந்ததுன்னா போட்டுக்க, இல்லைன்னா கைட்டிடுங்க. கருங்காலி மாலை இந்த நட்சத்திரக்காரர்கள் அணிந்து கொள்ளலாம். இது வந்து நான் வந்து நார்மலா கல்லு இந்த மாதிரி விஷயங்கள் சஜஸ்ட் பண்றது இல்லை. பட் கருங்காலி மாலைன்றது இது ஒரு இதுவாக இருக்கும். நட்சத்திர காலம் பொறுத்த வரைக்கும் மன வலிமையை பெருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றதுனால சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து போடுங்கன்னு சொல்லல, ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி சந்தன் சம்பந்தப்பட்ட தீர்த்தங்கள் சோமநாத் சோமாறு என்று சொல்லக்கூடிய ஒரு சோமாரிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. கூகுள் பண்ணீங்கனாலே தெரியும். அந்த ஆத்துல குளிக்கலாம். அது மாதிரி சந்திரகுண்ட் என்று சொல்லக்கூடிய தீர்த்தம் வந்து காசியில இருக்கு. காசி செஞ்சீங்கன்னா அந்த தீர்த்தத்துல வழிபாடு செய்யலாம். சோம தீர்த்தம் என்று சொல்லக்கூடியது சோம்நாத்லயும் ஒரு தீர்த்தம் இருக்கு. சோம்நாத்லயும் அந்த தீர்த்தத்திலையும் குளிக்கலாம். சந்திரன் சம்பந்தப்பட்ட தீர்த்தங்கள், சந்திரனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்களில் இவர்கள் குளிப்பதினால் இவர்களுக்கு கர்ம வினைகள் நீக்கப்பெறுகின்றன. சந்திரன் உருவாக்கிய தீர்த்தங்களில் குளிப்பதனால் இவர்கள் கர்ம வினைகளிலிருந்து நீக்கப்படுகிறார். திருவெண்காட்டிலையும் இருக்கு சந்திர தீர்த்தங்கள், சூரிய தீர்த்தங்கள், சந்திர தீர்த்தம் இருக்கு. சோ இது சொல்லியாச்சு. இப்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய பரிகார முறைகளை பார்த்தோம்னா, இந்த நட்சத்திரத்தின் சாதக தாரையாக மகம் நட்சத்திரம் வருகிறது. மகம் நட்சத்திரத்துக்கு மூஷிக வாகன வழிபாடு சொல்லியிருக்காங்க. அதாவது விநாயகருக்கு வாகனமான எலி மூஞ்சோருன்னு சொல்லக்கூடிய இந்த மூஷிக வாகனத்திற்கு பொட்டுக்கடலை மற்றும் கரும்பு சர்க்கரை நைவேத்தியம் செய்வதனால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆலமரத்திற்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றுவது, கர்ப்பிணி பெண்களுக்கு அன்னதானம் செய்வது போன்றவைகள் இவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய பரிகார முறைகளாகும். ஒண்ணு இல்ல, நீங்க ஆலமரம் ஒரு சின்ன ஒரு வேர் எடுத்து அந்த ஒரு சின்ன ஒரு கிளை எடுத்து அந்த கிளையை வந்து நீங்க அதை சாம்பல் மாதிரி செய்து நெய் ஊற்றி மிருத்யுஞ்ச மந்திரம் சொல்லி அந்த சாம்பலை நெற்றியில் பொட்டாக வைத்துக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்டம் பெருகும். விநாயகர் டாலர் போட்டாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். விநாயகர் டாலர் கழுத்தில் அணிவதாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் மனநிலையும் பெருகும். சோ உங்களுக்கு முக்கியமான தேவை மனோதிடம் மற்றும் மனோ வலிமை, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது. அதே மாதிரி உங்களுடைய வளர்பிறை தேய்பிறை மாற்றங்களை உங்களுக்கு வந்து சரி செய்து கொள்ள சிவ நட்சத்திர மாளிகா என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு சிவசாபமும் இருக்கு, பிரகஸ்பதி சாபமும் இருக்கு, உடைப்பட்ட நட்சத்திரம். சோ சிவ நட்சத்திர மாளிகா என்று சொல்லக்கூடிய விதி நீக்கும் பரிகார முறைகளில் அந்த நட்சத்திரத்துக்குரிய மந்திரம் இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி பயனடைங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா சொல்லியிருக்கிறது மகா மிருத்யுஞ்ச மந்திரம். இந்த மந்திரம் நீங்கள் உச்சரிக்க உங்கள் வாழ்க்கை மற்றும் விதி மாறும். உங்களுடைய 30% கர்மம், நட்சத்திர ரிலேட்டட் கர்மம் வந்து கண்டிப்பாக மாறும். மிருகசீஷத்துக்காகவே இந்த மகா மிருத்யுஞ்ச மந்திரம் மிகவும் உயர்வை தரும். கண்டிப்பாக இது உயர்வை தரும். அதே மாதிரி ஆலய வழிபாடு என்று சொல்லக்கூடியது கதிராமங்கலம் மடதுர்க்கை, எண்கண் ஆதிநாராயண பெருமாள் கோவில், சீர்காழி சட்டநாதர் கோவில், அதே மாதிரி துர்க்கையை வந்து வாகனமாக வைத்திருக்கக்கூடிய திருமான்குடா என்று சொல்லக்கூடிய ஒரு பகவதி டெம்பிள் நம்மளுடைய கேரளாவில் இருக்கு. வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த டெம்பிளுக்கும் போயிட்டு வழிபாடு செய்யுங்கள். அங்க வந்து துர்க்கை வந்து கனக துர்க்கைக்கு வந்து மான் வந்து இதுவா இருக்கு. அதே மாதிரி மான்களுக்கு நீங்க திருப்பதி போற வழியில கூட பாத்தீங்கன்னா இந்த மான்கள் இருக்கும், அங்க கேரட்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா மான்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை ஒரு வெஜிடபிள் வாங்கி கொடுக்கறது போன்றவை செய்வதனால் உங்களுடைய கர்ம வினைகள் குறைக்கப்படும். இந்த நட்சத்திரமே ஒரு மான் கூட்டம் போல இருக்கக்கூடிய ஒரு மான் போல இருக்கக்கூடிய ஒரு உருவக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஸோ மிருங்கமுத்திரை மற்றும் மகா மிருத்யுஞ்ச மந்திரம் போன்றவை உங்கள் வாழ்க்கைக்கு வளம் தரும்.
இந்த வழிபாட்டு முறைகளை செய்து பலனடையுங்கள். இது போல பல பதிவுகள் இந்த 27 நட்சத்திரத்துல 5 நட்சத்திரம் முடிச்சாச்சு, தொடர்ந்து 27க்கும் வந்துடும். தொடர்ந்து வரும் பாருங்க. இந்த நட்சத்திரங்களுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவை நான் கொடுக்குறேன். ஸோ பதிவுகளோட நேரத்தை கம்மி பண்றதுக்காக இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்த்துட்டு இந்த பதிவை பாருங்க. நன்றி, வணக்கம்.